விஷால் அவர்கள் வந்து பயில்வான் ரங்கநாதன் சார் அவங்க கிட்ட பேச விரும்பல, பொதுச் செயலாளர் அவங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். நான் முட்டாளு, ஒழுங்கா பதில் சொல்லிக்கணும். அதனால தான் சீரழிவை சந்திச்சான். அந்த படம் ஓடிச்சா ஒல்லு இல்லை. ஜெயிலர் 2ல வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து 2 போட்டிருக்கிறதா வந்து ஒரு மக்கள் இருந்தது சார். ஆனால் அதை மறுத்து வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது சன் பிக்சர்ஸ் தன்னுடைய இன்னொரு படத்துலையும் ரஜினி நடிக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு க்ளோஸ்அப் தான், மற்றதெல்லாம் டூப்பு மாதிரி தான் தெரியுது. அரசியல் செட் ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் கமல்ஹாசன். சினிமாவை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிட்டார். அரசியலில் போனோம்னா அழிஞ்சிருவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்காக மட்டும் போகல. ஒவ்வொரு முறையும் சீமான் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து வளர்ந்து வரும்போது விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ போட்டு அவருடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருக்காங்க சார். விஜயலட்சுமி வந்து ஒரு நல்ல பொம்பளை இல்லை. சீமான் வந்து கல்யாணம் பண்ண போகிறோன்னா அன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்திங்க. நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்தலை? விஷால் அவர்கள் வந்து சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க வராதிங்க ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டார் சார். அது வந்து நீங்கள் வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நேரடியாக கேட்டீங்க. சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் மலையாளத்தில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. ஸோ கதை இருந்தால் படம் ஹிட் ஆகும். அதை நீங்கள் வந்து அப்படி மாற்று கருத்து சொன்னீங்க. நீங்கள் கேட்கும்போது அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் பயில்வான் ரங்கநாதன் சார் அவங்ககிட்ட பேச விரும்பல, பொதுச் செயலாளர் அவங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நான் முட்டாளு, ஒழுங்காக பதில் சொல்லிக்கணும். அதனால தான் சீரழிவை சந்திச்சான். அந்த படம் ஓடிச்சா ஒல்லு இல்லை. இப்போ தானே மதகஜராஜா ஓடி இருக்கு. அவருக்கு அணுகுமுறைகள் சரியில்லை. நடிகர் சங்கத்துலேயும் தோல்வி, தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் தோல்வி. வாயை விட்டுட்டு சும்மா இல்லாமல் நான் வந்து நடிகர் சங்கம் கட்டலாம் மாதிரி தான் கல்யாணம்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு ஹம்பக்கு. கல்யாணத்துக்கு அதுக்கு ஏன் முடிச்சு போடணும்? இப்போ 50 வயசு ஆகி போச்சு. இந்த பட ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட போதும் வந்து கூட ஒரு நடுக்கத்துடன் காணப்பட்டாது. அது வேண்டுமென்றே ப்ரொமோஷன் செய்யப்பட்ட ஒரு நடுக்கமா இல்லை? அதெல்லாம் பைத்தியம், அப்படிலாம் சொல்லலை. எவனும் வந்து நடிப்பான் அப்படி பைத்தியம் மாதிரி, அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே அன்றைக்கி அவர் காய்ச்சல், அவர் நடிக்கலை. உண்மையில் உடம்பு அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கேள்வி வைக்கிறது மட்டும் முதல்ல எடுத்துங்க. ஏன்னா இதுதான் விஷயம் சொல்லியிருக்காரு சார். இப்போ ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்து இன்பநீதி அவர்களுக்கு வந்து 3 வரிசையில் சீட்டு கொடுத்தாங்க சார். அவர் அமர்ந்திருந்தார். அதே போல் வந்து மதுரை மாவட்ட கலெக்டர் வந்து எழுந்து நின்று இன்பநீதியோட நண்பர்களுக்கு அது சீட்டு விட்டு எழுந்து நின்னாங்க சார். இந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பாஜக தலைவர் அண்ணாமலை கூட அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார் சார். கலெக்டர் வந்து இந்த மாதிரி நிற்கிறது வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் முட்டாள்தனம். அந்த அம்மா கலெக்டர்மாவே சொல்லிடுச்சு நான் அப்படி இல்லை அப்படின்ட்டு. அவங்க கொஞ்சம் ரொம்ப போல்டான ஆள். அந்த கலெக்டர் பற்றி தெரியாதவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மதுரையில் அந்த மாதிரி கலெக்டர் அந்த ஒரு நிறைய புரட்சிகர திட்டங்களை அந்த மாதிரி நிறைவேற்றிருக்கு. அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, ஒரு துணை முதல்வர் அவருடைய பையன் முதல்வரிசையில் என்ன தப்பு இருக்குது? இப்போ அரசாங்க வாக்குலலாம் யார் இருக்கா? அதிகாரிகள் இருக்குங்க. முதலமைச்சர் ஃபேமிலியெல்லாம் இருக்கலையா? இது என்ன? அதாவது எடுத்ததுக்கெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. அது முறையானது. மகனை கூப்பிட்டு வந்திருக்காரு, ஒரு துணை முதலமைச்சரோட பையன், அவர் முதலமைச்சர் உட்கார்ந்ததுல என்ன தப்பு சார்? தொடர்ந்து இன்பநீதி அவர்களை வந்து முன்னிறுத்தும் போது திருமதி கனிமொழி அவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுகிறாங்களா? மறுபடியும் அவன் டெல்லிக்கு தான் போகணும், இல்லை சட்டசபை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கா சார்? யார் சொன்னா? அவங்ககிட்ட நாடாளுமன்றம் மற்றும் மாநிலங்களவை இணைந்த தலைவர். இன்னைக்கு பிரதமர்கிட்ட பேசுறதுக்கு எந்த நேரத்திலையும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் போஸ்ட் அது. இப்போ இவர் உதயநிதியை கொண்டு வர்றதுல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. இல்லை, உதயநிதியை கொண்டு வர்றது இது முதல்வருடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வர்றதுல என்ன தப்புன்னு திமுக காரங்களா கேட்கணும். நம்ம ஏன் கேட்டுட்டு இருக்கணும்? அவங்க யாரும் கேட்கவே இல்லையே. முதலமைச்சர் அவர் துணை முதல்வர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் பக்கத்தில் இன்பநீதி இருக்காரு. அவர் பேண்ட்டில் லேசாக அழுத்து போட்டுருக்கு. அமைச்சர் மூர்த்தி அதை தொடச்சி விட்றாரு. திமுகங்களே ஏற்றுக்கும் போது நமக்கு என்ன அறிப்பு? சத்யராஜ் மகள் திவ்யா வந்து அவங்க வந்து பாஜக சேரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். திடீர்னு இப்போ திமுக சேர்ந்திருக்காங்க. அதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? இல்லை, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே திவ்யா சத்யராஜ் திமுக சேர போகிறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். முன்கூட்டியே திட்டமிடல் தான். அது வந்து கொஞ்சம் தாமதமாக முடிவெடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதாவது அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டாங்க. நிச்சயமாக கோயம்புத்தூரில் கிழக்கில் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் போட்டிடுவாங்க. அது உண்மை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கட்சி. ஆனால் திவ்யா சத்யராஜே சொல்லுது, நான் வந்து திமுகவில் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு
ஓப்பனாக சொல்லியிருக்காங்கல்ல. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பாதையை சரியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரா? 2024-26 தேர்தலில் வந்து அவர் எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார் சார்? ஆமாம், அவருடைய எண்ணப்படி சரியான பாதையெல்லாம் பயணிக்கிறது. நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை முழுமையாக கவனிக்கலாம் தெரியுது. சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய முழுமையான உரை வீச்சை நம்ம பார்க்க முடிஞ்சுது. செம்மையாக போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாரு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. சில சமயங்களில் திமுக அமைச்சர்களே தடுமாறுறாங்க. ஏன் துரைமுருகனே ப்ரெஷர் வந்த மாதிரி பப்பன்னு பேசினார். இது கிண்டல் பண்ணி எடப்பாடியும் பேசினார். அவருடைய சட்டமன்ற செயல்பாடுகள் மிக தெளிவாக இருக்கு. தேசிய கட்சிகள் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள்? இல்லை, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எப்போ வேணாலும் யாரும் சேர்ந்துப்பாங்க. ஏன்னா அவங்கள நம்பிட்டு நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாது. இப்போ அண்ணாமலையை மாற்றினாங்கன்னு வச்சுங்க, இன்னொருத்தர் புதுசாக எடப்பாடியோட நெருக்கமாக இருந்தாருன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அதில். ஏன்னா நிச்சயமாக கூட்டணி இன்னொரு பலமான கூட்டணி வேணும். அவங்க பக்கம், அதாவது திமுக பக்கத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது அண்ணா திமுக பக்கத்தில் ஒரு தேசிய கட்சி இருக்கிறது அவசியம்தான். அதை உண்மையாக அதை எடுத்து தான் செயல்படுவார். அண்ணாமலை வந்து எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசிட்டாரு, ஜெயலலிதா பற்றி தப்பாக பேசிட்டாரு, அதுக்கு மன்னிப்பு வைக்கணுன்னாரு. அது அண்ணாமலை மன்னிப்பு வைக்கலை. அந்த வயசில் அவர் தெளிவாக தான் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் இபிஎஸ் சட்டசபையில் செயல்படவே இல்லை. இவர் ரொம்ப திறமையாக செயல்படுறாரு. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட்டாக செந்தில் முருகன் ஒருத்தர் சுயேட்சா போட்டிருக்காரு ஈரோடு கிழக்கில், உடனே அவரை தூக்கிட்டார்ல கட்சியிலிருந்து. அதெல்லாம் ஃபாஸ்ட்டு நடவடிக்கை தானே. ஏன்னா யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பையன் செந்தில் முருகன் போட்டி விடுறாருன்னு என்ன அர்த்தம்? உடனே தூக்கி வெளியே போட்டுட்டார்ல. யாரையும் அவர் அதை அனுசரிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற எண்ணமே அவர் கிடையாது. மிக தெளிவாக அதே மாதிரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் பண்ண போகிறார். விஜய் அஜித் இந்த அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் நெருப்பிருக்கிறாங்களா சார்? இந்த அமரன் இட்டு, அதே போல் மகாராஜா படம் இட்டு, இவங்க இந்த இடத்த வந்து பூர்த்தி செய்திருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்பலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து உழைப்பு வந்து சாதாரணமான உழைப்பு இல்லை. அவர் வந்து டெலிவிஷனில் வந்து ஆங்கராக இருந்தார், அப்புறம் பேட்டி எடுக்கிறவராக இருந்தார், அப்புறம் தனுஷ் அறிமுகப்படுத்தினார். அப்படியே மெல்ல 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 குழந்தைகளை கவர் பண்ணிட்டாரு, பெண்களை கவர் பண்ணிட்டாரு. மிகச்சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல மிக நல்ல சிவகார்த்திகேயன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் கவனம் செலுத்துகிற சிவகார்த்திகேயன் நிச்சயமாக அஜித்துக்கு விஜய்க்கு அடுத்தது வர வாய்ப்பு இருக்குது. ஜெயிலத்தூர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து டூ போட்டிருக்கிறதா வந்து ஒரு ரூமா கிளம்பிட்டு இருந்தது சார். ஆனால் அதை மறுத்து வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அதை பற்றின உங்களுக்கு கருத்து என்னங்க சார்? அதாவது சன் பிக்சர்ஸ் தன்னுடைய இன்னொரு படத்துலையும் ரஜினி நடிக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு க்ளோஸ்அப் தான், மற்றதெல்லாம் டூப்பு மாதிரி தான் தெரியுது. அது ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக எதுக்கு விடணும் இவ்வளோ அவசரமாக? பூஜை போட்டப்பறம் விட்டுக்கலாம்ல. எப்போயுமே ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறது பூஜைக்கு அப்புறம் தான் வரும். சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிற ரஜினி எங்கள் படத்தில் அடுத்த படத்தில் நடிக்கிறாருங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஒரு அறிவிப்பு தானே தவிர வேற ஒன்றும் அதில் என்ன இருக்குது? கமலஹாசன் வந்து யூஎஸ் போட்டு ஏலாம் கற்றுக்கிட்டு அடுத்த பட வேலையில் ஆரம்பிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது சார். அதே போல் அவர் வந்து அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் எப்படி பயணிக்கிறாருன்றது வந்து இல்லை, அவர் சினிமாவை சுவாசமாக வச்சுருக்கவர், சினிமாவை சுவாச காற்ற நினைக்கிறவர். அதாவது கமலஹாசனை பொறுத்தவரை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, சம்பாதிச்ச எல்லா காசையுமே மறுபடியும் சினிமாலே போடுற ஒரே நபர் யாருன்னா கமலஹாசன். வீடுகளை வாங்கலை, சொத்து சேர்க்கலை, கல்யாண மண்டபம் கட்டலை, இல்லாட்டி கல்லூரிகளை தொடங்கலை. சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை மறுபடியும் சினிமாவிலே போடுறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்காக மட்டும் போகலை. இப்போ அன்பறிவுன்னு ரிட்டையர்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் அடுத்த படத்தில் கமலஹாசன் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு திரைக்கதை அமைச்சிக்கிட்டு இருக்காரு கமலஹாசன். அந்த அளவுக்கு ஒரு சினிமாவில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கார். அரசியலில் தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கலைன்னாலும் வேறு வழி இல்லை, அரசியல் செட் ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் கமலஹாசன். ஒரே ஒரு எம்பி பதவி திமுக கூட்டணியில் எதிர்பார்க்குறாரு. நிச்சயமாக அதை முக ஸ்டாலின் அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரு. அதோடு அவர் பயணிக்கார். அதனால் அவர் சினிமாவை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிட்டார். அரசியலில் போனோம்னா அழிஞ்சிருவோம், அது ஒரு எம்பி பதவி மட்டும் வாங்கிடும், மற்றபடி சினிமா தான் நமக்குங்கிறத, சினிமா நமக்கு தொழிலுங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் சார். ஒவ்வொரு முறையும் சீமான் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து வளர்ந்து வரும்போது விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ போட்டு அவருடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுறாங்க சார். இதனால வந்து அவர் சீமானோட நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கோ பார்க்குற மக்களுக்கோ வந்து ஒரு மாதிரியான தோற்றத்தை உருவாக்குது. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த லேடிஸ் விஷயம் வந்து பெருசாக பேசப்படலை. அரசியல் வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டமன்றத்திலே சொன்னார், நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல, படிதாண்டா பத்தினியும் அல்ல பானுமதி அப்படின்னு சட்டசபையிலே பேசியிருக்காரு. அதுமாரி அடுத்து வந்த புரட்சியாளர் எம்ஜிஆர் சினிமாண்டிகளோட நல்ல உறவாக இருந்தாருங்கிறது அதை அவங்க கண்டுக்கவே இல்லை மக்கள். கலைஞர் வந்து மனைவி துணைவின்னு புதுசாக கண்டுபிடிச்சாரு, அதையும் ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, முதல்வர் ஆனாங்க. ஸோ இந்த விஷயம் அது வந்து நான் ஏற்கனவே பால் சொல்லியிருக்கேன், விஜயலட்சுமி வந்து ஒரு நல்ல பொம்பளை இல்லை. நல்ல பொம்பளைன்னா சீமான் வந்து கல்யாணம் பண்ண போகிறோன்னா அன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்திங்க. நீ முதல் பொண்டாட்டின்னு சொல்கிறீல்ல, அப்போது காசை வாங்கிட்டு ஓடிப்பேன் இல்லை பெங்களூருக்கு. அப்போ அவன் புத்தி என்னாச்சு? இன்றைக்கி வந்து அப்பப்போ காசு தேவைக்காக ஏதோ புலம்புற மாதிரி தானே இருக்குது. நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்தலை? இந்த கேள்விக்கு விஜயலட்சுமி பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சீமானை பற்றி என்ன வேணால் பேசட்டும். ஆனால் அதுக்காக நான் வந்து இந்த விஷயத்தில் சீமானை ஆதரிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயலட்சுமி இப்போ செய்கிறது தப்பு. அது வந்து பிளாக்மெயில் மீது தான் எனக்கு தெரியும்.